ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ஐபிஎல்லில் செஞ்சுரி போடுறாங்களோ இல்லையோங்க, வெயில் எல்லா ஏரியாலையும் 100 டிகிரியை தாண்டுது. உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது? இன்னும் அக்னியே ஆரம்பிக்கல, அப்படி இருக்குது. ஏன்னா ரெட் கலர் பவுல் காமிக்கிறேன்னு பார்த்தீங்களா? இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு லஞ்சு தான் நம்ம வீட்டில். 1 pot லஞ்சு தான் பார்த்தீங்களா? சிங்கிள் பாட்டில் வச்சுருக்கேன். என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வெயிலில். வாங்க, சூப்பரான தயிர் சாதம். இதுக்கு அவ்வளோ பில்டப் பண்ண தயிர் சாதத்துக்கு? ஆமாங்க, இது உங்கள் வீட்டு தயிர் சாதம், எங்கள் வீட்டு தயிர் சாதம் இல்லை, கோவில் ஸ்டைல் தயிர் சாதம். சும்மா வெண்ணெய் மாதிரி இருக்கும், அப்படியே மெல்ட் ஆகிட்டு சாதம் நல்லா குழைய வடிச்சுக்கிட்டு தயிர் கொஞ்சமாக விட்டுட்டு பால் நிறைய விட்டுக்கோங்க, வெண்ணெய் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், இஞ்சி அப்படியே பச்சையாக போட்டுட்டு, கருவேப்பிலையும் பச்சையாக போட்டுட்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி, கேரட்டு, பசங்க சாப்பிடணுன்னா திராட்சை, மாதுளம்பழம் இதெல்லாம் போட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த தயிர் சாதம். நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் லஞ்சு. பார்த்தீங்களா, நான் வந்து கொத்தமல்லி இல்லை அதனால் போடலை. பாருங்கள், ஒரு வேர்க்கடலை. இதை அப்படியே எடுத்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஆக்சுவலாக வந்து நம்ம தட்டில் சாப்பிடக்கூடாதுங்க, இந்த மாதிரி பவுலில் தான் சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா வழித்து சாப்பிட முடியும். எம்மி. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். போதும். ஸோ இந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஊறுகாய் இல்லைங்க, இதை மூடிடலாம். இந்த வெயிலுக்கு ஊறுகாய் வேலைக்காகாது. ஸோ சூப்பரான ஒரு மாம்பழம் இருங்க, நறுக்கி போட்டுக்கிறேன். ஸோ மாம்பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் இருந்தால் எப்படி போட்டுப்போம் அதே மாதிரி இப்படி போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பூனை தாண்டி கையில் சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.